அபி அப்படியே டென்ஷனாக துணி மடிச்சிட்டே இருக்காங்க. என்ன இவர் இன்னும் காணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராகவ் வராரு. கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அப்படியே மேலேயே விழுந்துடுறாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே கிட்ட வராரு, இழுத்து பிடிக்கிறாரு. அப்படியே பாசமாக அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாரு. இங்கே பாரு அபி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, என் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், குடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொமான்ஸே பண்ணுவீங்க, இல்லை என்னை எப்படிலாம் திட்டுவீங்க தெரியுமா, பாப்பாப்பா உங்கள் திட்டலாம் என்னால் தாங்கவே முடியாது, உங்களை மாதிரிலாம் பேசவே முடியாது அப்படின்னு மனசுலயே நினைக்கிறாங்க. அப்படியே கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. நீ தான் எனக்கு எல்லாமே, ஆனா நீ பண்ண தப்பு அந்த முரளியோட பேசுனது தான், அதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளோ பெருசு. அப்படி மட்டும் நீ இல்லைன்னு வச்சுக்கியேன், உன்னை நான் தாங்குன்னு தாங்கியிருப்பேன், உன்னை நான் எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா, அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே மடியில் படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாரு. அப்படியே ரொம்ப பாசமாக பேசுகிறாரு. அப்படியே அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கீழே படுக்க வைக்கிறாங்க. கட்டிலில் படுக்க வச்சுட்டு தள்ளி போகிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் 2 பேரும் சேர்ந்து என் மேலே பழி போடுறீங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலை, எல்லாத்துக்குமே காரணமே அந்த முரளி தான், அவன் கெட்டவனை கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், அதுக்கான நாள் சீக்கிரமாக வரும் அப்படின்னு அபி மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் ராகவ தூங்கவே இல்லைன்னா தூங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. போயிட்டு ஒரு கொசுவத்தி ஏற்றி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே அப்படியே த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது. ராகவ சாப்பிட கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. அங்கே முரளி, சுந்தரி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ராகவ் வந்து தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. என்ன உனக்கு த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை, நைட்டு வந்து கொசுவத்தி அந்த இது வந்து பட்டிருக்கு, அதனால் த்ரோட் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன இப்படி இருக்குது, அப்புறம் நீ எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணுவ அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு. எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு, எப்படியே சமாளித்து தானே ஆகணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறார். அப்படியே முரளி, சுந்தரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சரி, உன்னால் வந்துட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ண முடியாது, உன்னோட த்ரோட் வந்து சரியில்லை, நீ இன்னைக்கு அபியை கூட்டிகிட்டு போ, அபி மீட்டிங் அட்டன் பண்ணட்டும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. இல்லை அங்கே லாவணியா இருக்கா, அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபிக்கு அப்படியே கோவமாக வருது. என்னது லாவணியா பார்த்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி இரும்புறாரு. உடனே தண்ணி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அப்படி கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னது லாவணியா பார்த்துப்பாளா, லாவணியாலாம் பார்த்துக்க கூடாது, நான் தான் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், நீங்கள் மட்டும் பாட்டிக்கிட்ட சரின்னு சொல்லலை, நீங்கள் நைட்டு குடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அது எல்லாமே பாட்டிக்கிட்ட சொல்லி விட்டுருவேன், புரியுதா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு ராகவ். சரி பாட்டி, நான் வந்து அபியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ராகவ், நீ கூட்டிகிட்டு போ, அபி நீ நல்லா பண்ணுமா சரியா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் முன்னாடி இவன் சொல்லிவிடுமா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி, எல்லாமே சூப்பராக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக அப்படியே போகிறாங்க. அப்போ சுந்தரி கேட்குறாங்க, ஆமாம் அனு ஏதோ வாந்தி எடுத்தாலே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை சின்னத்தை, அனு வந்து மாசமாக இருக்கா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சுந்தரிக்கு அப்படியே கடுப்பாகுது. இல்லை, நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஆகாஷ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சின்னத்தை இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அவர் அப்படி தான், அவர் கண்டுக்கவே மாட்டார், சரி நான் வேறு சித்தியாவை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சுந்தரிக்கு கோவமாக வருது. இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்காங்க. அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறாங்க. போன உடனே அப்படி பார்க்குறாங்க. லாவண்யா கோவமாக வருது. இந்த அபியை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கேட்குறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, இல்லை மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக. என்னது மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காகவா, என்ன ராகவ் இங்கே என்ன நடக்குது, நான் தான் உங்கள் கூட இருக்கேன்ல, நான் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேனா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேனா, அதுக்காக நீங்கள் அபியை தான் கூட்டிகிட்டு வரணுமா என்ன அப்படின்னு லாவண்யா கேட்குறாங்க. இல்லை நான் கூட்டிகிட்டு வரல, பாட்டி தான் சொன்னாங்க, பாட்டி அபியை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. எல்லாருமே சேர்ந்து வராங்க. வந்தவுடனே அங்கே பேச சொல்கிறாங்க. அபியை சூப்பராக பேசுகிறாங்க, அழகாக பேசுகிறாங்க. அவங்க பேசுறதுலாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க. அப்போ ராகவும் கிளாப் பண்ணுறாரு. அதை அப்படியே அபி பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனால் லாவண்யாவுக்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது. நல்லா பண்ணமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. போனோடனே அவளுக்கு த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது. சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு அபி போகிறாங்க. போயிட்டு ஒரு கஷாயம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிக்கிறாரு. குடிச்சிட்டோன்னே பரவாயில்லையே, த்ரோட் உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்கேருந்து அபி வராங்க. வந்து கேட்குறாங்க, என்னங்க இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா, த்ரோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. இவகிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. மறுபடியும் ஒரு மாதிரி கரக்கரன்னு தொண்டையை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் சரியாகலை, நீ கொடுத்த மருந்துலாம் ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், பொய்யா சொல்கிறீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு உங்கள் மூஞ்சிலே தெரியுது, நீங்கள் நைட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்கல்ல, வாங்க நைட்டு நிறைய கொசுவத்தி, நிறைய ஒரு 30-40 கொளுத்து
விபூதி வைக்கிறேன், அப்பதான் நீங்க சரிப்படுவீங்க அப்படின்னு அபி சொல்றாங்க. அதை கேட்டோடனே ராகவ் பயங்கரமா சிரிக்கிறாரு. அபியும் சிரிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து